2008 எட்டில் சம்பவம் நடந்து கலர் கடையில் பெட்டி கடையில் வந்து கலர் வாங்கி குடிச்சுட்டு இருக்காப்புல தம்பி. அவன் இந்த பெரும்பாலும் மச்சனை வந்து முருகம்னு ஒரு பையன் வந்து இப்போ பிரச்சனை வச்சுருக்கான். என்னப்பா நீங்கள் அப்படின்னா, இவன் நல்லா நான் இங்கே கலரை வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் கலர் தட்டி விட்டுருக்கான் விளையாட்டுக்கு. இவன் திருப்பி என்னோட தட்டு சமைச்சு இவன் அடிச்சிட்டான் என் தம்பி. அடித்தவொடனே திருப்பி அவன் என்ன பண்ணாம்னா பெருமாள் பண்ண கூட்டி வந்து இவர் யாருன்னா என் தம்பி கொஞ்சம் சரக்கு போராட்டிட்டான். அவன் அரக்கடிச்சு அவன் எந்திரிக்க முடியாது அந்த அளவில் அவன் கொதிச்சு இருந்திருக்கான் திண்டில். அவன் பரத காட்டி வந்து அளவு வச்சு வெட்டிட்டாங்க. பெருமாள் பண்ண எங்கள் அந்த இந்த மாதிரி விஷயம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து வெட்டி போட்டு அதான் ஓடிப்பிட்டாங்க. ஓடி போய் ஊர்லேருந்து 3-4 வருஷம் தலைமுறையாகி வரவே இல்லை. வெளியூர்லேயும் தங்கிட்டாங்க. தங்கிட்டு பலபடி நாங்கள் என்ன பண்ணோம்னா சாத்தாங்குளம் தேடி போகிறோம். அவங்கள விட்டோம்னா சாத்தாங்குளம் சில கண்டிஷன் கழித்து போட்டு வந்து அங்கே போய் தேடி போனோம். அங்கே போய் தேடி போகும்போது என் தம்பி பாவனாசம் ஒரு பையன் அதில் பெருமாள் ஒரு 10 பேர் தேடி போனோம். அங்கே தேடி போகும்போது அவன் வந்து கிடைக்கல. அங்கே தள்ளி போனோம் அப்படின்ட்டு அந்த கூட சேர்ந்த பையன் நம்ம தபால் கொடுத்து சொன்னான். அவன் என்ன பண்ணிட்டான்னா டக்குன்னு அங்கே அவனை என் தம்பி கூட வந்து போய் அங்கே பயிலிட்டு அடித்து திருப்பி அவனை ஆளுக்கு காட்டி கொடுத்து இவங்க 2 என் தம்பி காலி விட்டுட்டானுவோம். தம்பியும் அண்ணனையும் பெருமாளையும் வெட்டிட்டான். சாத்தாங்குளத்தில் பெருமாள் வெட்டிட்டான். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எல்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 வருஷம் வரல. அப்புறம் கேஸ் பேசி முடிச்சு விட்டாச்சு. முடிச்சதுக்கப்புறம் திரும்பி இப்போவும் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அவங்க தான் இப்போ என் தங்கச்சி போனால் 2 பேரோ 3 பேரோ பிடிச்சி அடிச்சு விட்டாப்புல. அடிச்சு விட்டதுக்கு திருப்பி அடிச்சு விட்டு கேஸ் போட்டாப்புல. அவங்க போடும்போது தங்கச்சி மேலே 2 பேரும் கேஸு, அவங்க மேலேயும் கேஸு. அடி போட்டான் மேலே கேஸு, அவனை அடித்து போட்டு போனாலும் அவன் மேலேயும் கேஸு. திருப்பி அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சோடனே இவங்க வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி காளிமுத்து கிடையாது முத்துகிருஷ்ணா அவங்க இவங்க ஒரு 4-5 கிலோ என் தங்கச்சி மேலே சேர்ந்து அவங்கள திருப்பி அடிக்காங்க. திருப்பி அடித்து அவங்க வந்து அடிக்கும்போது இவங்க மேலே கேஸ் ஆகிட்டு கேஸு காளிமுத்து வந்து இந்த கேஸில் கிடையாது. ஆனால் காளிமுத்து சேர்த்தவொடனே காளிமுத்து உள்ளே போய்ட்டு அப்புறம் 2 வெளியில் வந்து இந்த பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி அவன் ஃப்ரீயாக இருந்தாப்புல. நேற்று தான் இன்றைக்கி தான் காலைல வேலைக்கு போயிருக்காப்புல. போயிட்டு வேலைக்கு போய்ட்டு வார வழியில் கணக்கு பண்ணி காரை வச்சு 2 ஆட்டோவில் ஒரு 8-16 பேர், இடத்துல பைக்கில் ஒரு 5 பைக்கு, திருப்பி காரில் ஒரு 7-8 பேர் இருக்கும். பார்த்தா காரை வச்சு அடித்ததெல்லாம் தம்பி பையன் 2 பையனில் ஒரு பையன் கால் முடிஞ்சிட்டு ஒரு பையன் ஸ்பாட்லேயே இருந்தாப்புல. தம்பிக்கு வந்து வயிற்றில் விட்டு கழுத்தை அறுத்து நேராக கழுத்தில் கொண்டு போட்டாங்க மெயின் ரோட்டில். திருப்பி கால் வயிறுகள்லாம் கழுத்தை வெட்டி போட்டு மைக்கு மேலே விட்டாங்க. பையன் முன்ன இருந்த பையன் சின்ன பையன் 6 வயசு இருக்கும். வேலை போய்ட்டு இப்போ கூட அப்பா கூட கூட்டி போகாமல் போயிருப்பான். போனவொடனே இவனை தூக்கி எரிஞ்சதில் பையன் காலி. பிறத்த அந்த பையன் கொஞ்சம் பெரிய பையன் 10-9 வயசு 10 வயசு இருக்கும். அவன் அணிஞ்சும் தூக்கி எரிஞ்சதில் அங்கே போய் விழுந்ததில் கால் ரெண்டும் இந்த அருவா வச்சு அடித்தோன்னா கால் ரெண்டும் தொடக்கிட்ட முறிஞ்சு துண்டா தண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆமாம். திருப்பி வந்து போலீஸில் சொல்லியிருக்கோம். சட்டப்படி நல்லா கைது பண்ணலை அப்படின்னா நாங்கள் அந்த பாடி வாங்க மாட்டோம், போராட்டம் பண்ணுவோம், கடுமையாக போராட்டம் பண்ணுவோம். நாளைக்கு அவங்களெல்லாம் இருக்கோம். அவர் வந்து இறந்த அவர் இப்போ 2010 இறந்தார். 10லேருந்து அவர் தான் இப்போ காளிமுத்து தான் சேர்ந்து சொன்னோம்ல சாத்தாங்குளம் கேஸ் முடிஞ்சவொடனே திருப்பி ஒரு 3 வருஷம் கழித்து ஊருக்குள்ளே வரப்பில். அப்போ தான் ஊரில் வரும்போது கல்லூரியில் ரொம்ப கண்டிஷன் மில்க் போட்டு வரும்போது திருப்பி இங்கேருந்து நம்மகிட்ட போய் வெட்டிவிட்டாங்க. கல்லூரி பழி வழியாக வட்டு இப்போ முடிச்சுக்கோ பேசி அந்த கேஸு இந்த கேஸெல்லாம் முடிச்சாச்சு. பெருமாள் கேஸ் முடிச்சா, என் தம்பி கேஸ் 3 பேர் இருந்தாங்களோ அந்த கேஸ் முடிச்சாச்சு. இப்போது அது இப்போ 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அப்புறம் இந்த சின்ன பேரெல்லாம் கொஞ்சம் வளர்ந்தவொடனே கொஞ்சம் சேட்டை பண்ணி இப்போ அடுத்து நம்ம குடும்பத்தை பழடி கை வச்சுட்டானுவோ. அப்புறம் இவங்களும் லேசாக அடிச்சு விட்டானுவோ. அது லேசாக அடிச்சில் போச்சு. இப்போ பழடி வந்து பெருசாக வந்து இப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு அது இப்போ கொலை பண்ணவர்களாக வந்துட்டானோ. அவனை ஃபுல்லாகவே ரவுடிக்குள்ள கூட திருநெல்வேலி அங்கேயும் சுற்றின குறிப்புள்ள இப்போ கலவு கேஸு ஜப்பு எல்லாம் எடுத்தோம். நம்ம குடும்பத்துலேருந்து எந்த கேஸுமே காளிமுத்துமே ரவுடி இஷ்டமே எதுவுமே கிடையாது. கெச்சஸ்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சி 10 வருஷமெல்லாம் ஆகிட்டவன். திருந்தி தான் வந்து இருக்காப்பு. நல்ல முறையில் கூலியால் பார்த்தா பிழைக்க முடியாது. 3 பையங்க, ஒரு பையன் இப்போ ஸ்பாட்லேயே இறந்தான். ஒரு பையன் சீர்சாவில் கண்டிஷனில் இருக்கான். இவனை வெட்டி கழுத்தை வெட்டி அங்கே கொண்டு விட்டானோ. அதுக்கப்புறம் கழுத்தை வெட்டி கழுத்தில் கொண்டு பைபாஸில் போட்டுக்கானோ. திருப்பி கால் கைகள்லாம் வெட்டி ரொம்ப குடல்லாம் செஞ்சு ரொம்ப சித்திரவதை பண்ணி தான் போட்டு போயிருக்கானோ. இதுக்கடுத்து போலீஸ் அதிகாரிட்ட சொல்லியிருக்கோம். சார்கிட்ட கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தாங்க, கண்டிப்பாக கைது பண்ணுன்னு சொல்லியிருக்காப்புல. காளிமுத்து வந்து எனக்கு வந்து 5ஆவது தம்பி. அவங்க மொத்தம் 10 பேர். நாங்கள் அண்ணன் தம்பி 10 பேர். இறந்த மட்டும் இப்போ கணக்குக்கு 4 பேர் இருந்திருக்காங்க அவங்க குடும்பத்தில். காளிமுத்தோட சேர்த்து
ஏன் தொடருது இந்த விஷயம்? இல்லை நம்ம வந்து தொடரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தால் அவங்க வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. சம்பளாசியை பேசி சம்பளாசியை போகணும், நம்ம ஒதுக்கி போகணும். இப்போ அவனே பழிக்கு பழி செம்னு அவனை விஷமாக நினச்சிக்கிட்டு இருந்து பண்ணிட்டான். நம்ம அப்படி திரும்பி பண்ணணும்னு நினச்சா நம்ம அழகாக பண்ணியிருக்கலாம். சரி நம்ம வேண்டாம், விவசாயம் உண்டு வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கான். பரம்பரையாக அந்த ஊரில் இருக்கும். அவனை அப்படி இல்லை, இந்த ஊரை விட்டு 3 வருஷம் போவானோ, 2 வருஷத்தில் அடுத்த வருஷம் வருவானுவோ, திருப்பி வருவானோ இதே சொல்லி நம்ம வந்து பரம்பரையாக அந்த ஊரில் இருக்கோம். விவசாயத்தில் சொந்த வயக்காடு எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அப்போ நம்மளாம் இப்போ ஊரில் அரசு கேப்பெல்லாம் போட்டுருக்குலாம் ஓடிட்டு தான் இருக்குது. எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அவனால தான் இப்போ நம்ம வேண்டாமல் விட்டு அவனை வந்து திருப்பி அனுப்பிச்சு செஞ்சுட்டானோ. முடிவு வந்து இவனை வந்து நம்ம போலீஸ்காரங்க வந்து கண்டிப்பாக வந்து இப்போ அதிகாரிகள் வந்து கைது பண்ணி அவங்கள வந்து சட்டப்படி அவனை உள்ளே தள்ளி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் நம்ம முடிவு. ஆமாம், பாடி வந்து அவங்க கைது பண்ணதால பாடி வாங்க மாட்டோம்னு நாங்கள் பொறுப்பில் பேசியிருக்கோம். அவ்வளோ அனந்தி பேர். என் பேர் பரமசிவம் மூலச்சி.